பிரியமான கண்மணியே, உன்னுடைய சோதனைகள், மனவேதனைகள், உன் கேள்விக்கான பதில் அனைத்தையும் தர இதோ உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, நீ நழுவவிட்ட வாய்ப்பு அனைத்தையும் உனக்கு மீட்டெடுத்து தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு. வாய்ப்பை மிக மிக சரியாக பயன்படுத்திக் கொள். எந்த சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழ போராடும் வித்தையை கற்றுத்தரவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த உன் சாயப்பா ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, யாரிடமும் உன்னுடைய துக்கத்தை சொல்லி சொல்லி அழுந்து விடாதே. அதேபோல் உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதயக் கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையே உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும். நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார்.
அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு நான் நிச்சயமாக மருந்து கொடுப்பேன். நீ என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ விருப்பப்படுவது உனக்கு அது நல்லதா தீயதா என்று யோசித்தவுடன் அதை நான் உனக்கு கொடுப்பேன். எது கொடுத்தாலும் எதை செய்தாலும் அது உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் பார்த்து கொள்வேன். என் கண்மணிக்காக இதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயப்பா. கவலைப்படாமல் இரு. தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதித்து விடலாம், வாழ்ந்தே காட்டலாம் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கான தக்க பதிலடியை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன். எல்லோர் முன்னாடியும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ போராடும் விஷயத்திற்கு நல்ல வழியை கூற வரப்போகிறேன். என்ன வேண்டுமோ கேள் குழந்தையே. அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? நீ என் பொக்கிஷம் அல்லவா. நான் ஒருபோதும் என் வார்த்தையை மாற மாட்டேன். உனக்கு கூறியதுபடி, உனக்கு வாக்கு அளித்ததுபடி நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததற்கு பதிலாக நான் அனைத்தையும் உனக்காகவே செய்வேன். அந்த நல்ல நேரம் இதோ இப்பொழுதே இந்த நிமிடமிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்து தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு, என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம். நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கின் வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும், உன் ஆனந்தத்திலும், உன் வேதனையிலும், உன் துன்பத்திலும், உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள்.
இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டிச் செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து
நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன்னை நெருங்கவும் முடியாது. நான் இருக்கிறேன். ஓம் சாய்.